தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த பாலியல் தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் இதனுடைய பின்னணி என்ன? ஒரு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் குக்கிராமங்கள் கூட இன்று போதை வஸ்துக்கள், அதுதான் நான் குறிப்பிடறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். இந்த நிலைக்கு வந்திருக்கிறதுனா அந்த செயலை செய்த கொடூரன் எந்த மனநிலையில் வாழ்ந்திருப்பார்? பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்ற இந்த 5 ஆண்டு 4 ஆண்டு கால ஆட்சியில மிக சிறப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து இதெல்லாம் கொடுத்திருக்கின்ற முதல்வர் இது போன்ற நிகழ்வுகள் எங்கும் நடக்காத வண்ணம் போத வஸ்துக்களை குறைப்பதற்கு முனைப்பு எடுக்கவில்லை என்கின்ற போது மனவேதனையை தருகிறது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பல்வேறு கொலைகள், பல்வேறு அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கல. எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழகம் முழுக்க பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. இன்னும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. 6 படைகள் அமைத்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க குற்றவாளிகளை. ஆனால் இதற்கு மத்தியில் குற்றவாளிகளை பிடித்தாதான் அந்த உடலையே வாங்குவோன்னு பெற்றோர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் அந்த முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, கோகுல மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு எம்பி சேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவேற்கிறேன். வணக்கம். ஏற்கனவே சொன்னது மாதிரி நேற்று முழுக்க ஒரே பரபரப்பாக இருந்தது. எல்லா மீடியாக்களையும் இந்த செய்தி வந்தது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாலியல் அந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை மிகவும் கொடூரமாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே எந்த இடத்துல நடந்தது, அந்த அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அந்த முழு விவரங்களை நம்ம நேயர்கள்ட்ட நீங்க பேசணும். ஒரு பாமரனா உங்களை போலதான். இப்ப அதாவது நமக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தால் கூட ஒரு கிராமத்துல ஒரு யதார்த்த நிலையில இரவு நேரத்துல உபாதையை கழிக்க வெளியில சென்றிருக்கிற பெண் வீடு திரும்பவில்லை என்கின்ற ஆதங்கத்தோடு தேடலில் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலையில தேடிக்கொண்டிருப்பது அன்னைக்கே காவல்துறையில புகார் அளித்து காவல்துறை அழைத்ததற்கு காவல்துறை அந்த இடத்தில் வராதது பெரிய குற்றமாக சொல்லப்படுகிறது. அன்று இரவே அந்த குழந்தையை தேடுவதற்கு காவல்துறை வந்திருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார்கள் அந்த பகுதி மக்கள். காவல்துறை இவ்வளவு மெத்தனம் காட்டுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் இந்த நிலை ஏற்படுகின்றது? தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த பாலியல் தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் இதனுடைய பின்னணி என்ன? எதனால் இது நடைபெறுகின்றது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறை என்ன முனைப்பு காட்டுகின்றது என்பதையெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற போது மனவேதனையை தருகின்றது. காவல்துறையை கையாளுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஒரு பெண்மணி, அவருடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற இந்த கிராமத்தில் இப்படி நிகழ்வுகள் ஏற்பட்டிருப்பது என்பது மனவேதனையை தருகிறது. ஒரு பெண்மணியை, ஒரு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் குக்கிராமங்கள் கூட இன்று போதை வஸ்துக்கள், அதுதான் நான் குறிப்பிடறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். இந்த போதை வஸ்துக்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் இது நீக்கமர நிறைந்து கிராமங்கள் தோறும் பல்வேறு விதங்களாக, அதாவது நேரடியா கஞ்சா அப்படின்ற இல்லாம பல்வேறு விதங்களாக பொருட்களாக உலாவுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதை தடுக்காத காவல்துறையை தான் நாம் கண்டிக்கின்றோம். அது யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, நமக்கு இவர்கள் பெரியவர்கள் அவர்கள் சிறியவர்கள் என்ற நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்றதை இந்த அரசாங்கங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலை நீடிப்பதை கோகுல மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதே நேரத்தில் இது ஏதோ ஒரு சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் என்பதற்காக குரல் கொடுப்பது அல்ல. அது யாராக இருந்தாலும், எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உடனடியாக கண்டன குரலை எழுப்புவது ஒரு நல்ல மனித குலத்துக்கு அழகு. அது தலைவர்கள் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனால் ஒரு மனிதன் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளபடியே இது போன்ற நிகழ்வுகளை கேட்கின்ற போதே உள்ளம் பதறுகின்றது. இந்த நிலையை மாற்ற வேண்டும்.
இது போன்று நடக்கக்கூடாது. இப்ப நடந்ததை இப்ப இந்த வழியில நாம தாங்கிக்க முடியுமான்னு பாருங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, கோகுல மக்கள் கட்சி தலைவருக்கு மட்டும் இல்ல, நாடு முழுக்க அனைத்து தலைவர்களும் கண்டன குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். என் அருமைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அம்மையார் அவர்கள் மிக சிறப்பான கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இது போன்ற நிலைகளில் இருப்பது மிகவும் மனவேதனை தருகிறது. ஏன் இவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உடனடியாக செயல்பாட்டிற்கு, புகார் வந்த பிறகு செயல்பாட்டிற்கு வரணுமா இல்லையா? இந்த நிலைக்கு வந்திருக்கிறதுனா அந்த செயலை செய்த கொடூரன் எந்த மனநிலையில் வாழ்ந்திருப்பார்? ஒரு சாதாரண மனிதன் இதை செய்ய முடியாது, செய்வதற்கு அவ்வளவு சீக்கிரம் மனம் வராது. இது மனித குலத்திற்கு உகந்தது. அவன் தவறான வேறொரு பாதையில் பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற ஏற்படுகின்ற நிகழ்வுகளால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்பது நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்ப என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது பெண்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க, கேஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அனைத்து மகளிர் காவல் நிலையமே உருவாக்குனாங்க. அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டு பெண் வேற யாரோடையாவது ஓடி போயிட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரிலாம் மனசு, நாங்கள் ஏற்கனவே குழந்தை காணும்னு தேடிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க இது போன்ற கேள்விகள்லாம் கேட்குறப்ப நாங்கள் சுக்கு நூறாகி விட்டோம் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்கறது? இதைத்தான் நான் இப்ப கூட சுட்டி காட்டுனேன், அதை தான் மறைமுகமா சுட்டி காட்டினேன். அதாவது ஒரு மகளிர் காவல் நிலையம் அமைத்ததை எதற்காக? அதை பெருமையாக உலக அளவுல போற்றக்கூடிய ஒரு காவல்துறையை கையாண்ட மாநிலம் தமிழகம்னு பேர் எடுத்தோமா இல்லையா? அந்த நிலையில இருந்தத இந்த நிலைக்கு இந்த கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதற்கு அரசாங்கத்தினோட சம்பளம் கொடுக்கணும்? இந்த சம்பளம் கொடுப்பதை தடுக்க வேண்டிய, நிறுத்த வேண்டிய, மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் யார்? ஏன் இதை நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுதான் நம்மளுடைய கேள்விக்கடை. இப்ப உடனடியாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், அவங்கள அந்த பணி நீக்கம் செய்திருக்கணும். இதையெல்லாம் இன்னமும் மௌனம் காத்திருப்பது மேலும் வெந்த புண்ணிய வேல் பாய்ச்சுவது போல இருக்கின்றது. இதைத்தான் நம்ம இப்ப கேள்வியாக நம்ம முன்னாடியே கூட சகோதரி கனிமொழி அவர்கள் மிக ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்து, குழந்தையா பிறந்ததுல இருந்து முதலமைச்சர் வீட்டுல வாழ்ந்தவங்க, ஒரு சுக்கிராமத்துல திண்ணையில உட்கார்ந்து அந்த வழிகளை பகிர்ந்துக்கிறதுக்காக பல இடங்கள்ல வந்திருக்காங்க. அவர்கள் இந்த நிலையில இந்த கேள்வி கேட்ட அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்? ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்கு. என்ன செய்திருக்கணும்? ஏன் இது வரைக்கும் அவங்கள பணி நீக்கம் செய்யல? இந்த நிலை இன்றைக்கு இந்த பெண்ணுக்கு, நாளை யாருக்கும் தெரியாது. இது நாடு முழுக்க இது போன்ற நிலைகள் வரக்கூடாது என்பதற்கு இரும்பு கரம் கொண்டு காவல்துறையில உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் கோகுல மக்கள் கேட்டுக்கொள்கிறது. இது விளாத்திக்குளத்துல நடந்திருக்கு, அந்த வேடநத்தங்கிற பகுதியில. நேத்திலே பார்த்தோம் மதுராந்தகம் பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில அங்கேயும் நடந்திருக்குது. தொடர்ச்சியாக இப்படி பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சமீபத்தில் தஞ்சாவூரில் ஒரு மாநாட்டில், கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமை நடப்பதை நீங்க கோகுல மக்கள் கட்சி சார்பாகவும் ஒரு சாமானியனாகவும் எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்ற இந்த 5 ஆண்டு 4 ஆண்டு கால ஆட்சியில மிக சிறப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து இதெல்லாம் கொடுத்திருக்கின்ற முதல்வர் இது போன்ற நிகழ்வுகள் எங்கும் நடக்காத வண்ணம் போத வஸ்துக்களை குறைப்பதற்கு முனைப்பு எடுக்கவில்லை என்கின்ற போது மனவேதனையை தருகிறது. இப்ப அந்த பகுதி மக்கள் யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யாராவது பேசினாங்களா? அவங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க? இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு அதுதான் நாங்க காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். விரைவாக நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா நாங்க நாடு தழுவிய அளவுல போராட்டத்தை கையில எடுக்கிறதுக்கான நிலையில வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க. அவசரப்படல, நாங்க ரொம்ப நிதானமா இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த கட்சி மீதும் வெறுப்பு கிடையாது, யார் மீதும் நாம காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுற குணங்கள் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டில் நேர்மையான நியாயமான நடவடிக்கைகள் வேணும், அனைத்து மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வேணும். எந்த ஒரு மனிதரும் ஏழை பணக்கார என்ற பாகுபாடுல வாழக்கூடாது, பார்க்க கூடாது. அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியது மிக வன்மையாக கண்டிக்க வேணும். இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இறந்த குழந்தையினுடைய அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதலாக அரசு கைகோர்த்து நிற்க வேண்டும். அரசு உடனடியாக அரசனுடைய இயந்திரங்களை முடிக்க விட வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கையா வைத்திருக்கோம். எங்களுடைய அறிக்கை நைட்டே கொடுத்திருக்கோம், நேற்றுக்கே கொடுத்திருக்கிறோம். இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நேரம் காலம் பார்த்துட்டு இருக்கோம். நாடு முழுக்க கொந்தளிப்போட இருக்குது.
இது ஏற்கனவே எங்களோட இருக்கின்ற யாதவர்கள் இப்ப கோபாலகிருஷ்ணனுக்கு அது பிறகு ஒரு சமுதாயத்தினுடைய பொறுப்புள்ள ஒரு தலைவனாக எந்த விதத்திலும் அநாகரிகமாக நாகரிகமற்று செயல்பட்டு விடக்கூடாது, ஜாதி மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் உன்னிப்பாக கவனித்து செயலாற்றி இந்த மக்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற பொறுப்பு என் தலையில் இருக்கின்ற காரணத்தால் நான் நிதானமாக செயல்படுகின்றேன், பார்த்து செயல்படுகின்றோம். இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கலந்து பேசி மாவட்டம் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கோம். இப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம்னு அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல, இது ஒரு பெரிய காரியம் இல்லை. இப்ப அவங்களுடைய கோரிக்கை ஒரு சாதாரண கோரிக்கை தானே. இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா இன்னும் மேற்கொண்டு எங்க என்ன நடக்கும்னு தெரியாது இல்ல. இது ஒரு சாதாரண கோரிக்கை, எல்லாரும் வைக்கிற கோரிக்கை தானே. இது ஒரு பெரிய டிமாண்ட் இல்லையே. அரசு அதிகாரத்துல எல்லா இயந்திரங்களை கையில வைத்திருக்கின்ற அரசு நிர்வாகம் இதை கண்டுபிடிச்சு உடனடியா எடுத்து அவருக்கு உரிய தண்டனைக்கு என்னென்ன சட்டத்தின் கீழே என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் முறையா நடைமுறைப்படுத்தினா இது ஒரு பெரிய காரியம் இல்லையே. அதன் பிறகு நாங்க வாங்கிக்கிறோம். இப்ப அதுதானே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க. இப்ப நம்ம போய் அறிவுரை சொல்லோம்னா கூட நம்மள திருப்பி கேட்பாங்க இல்லையா. நாம என்ன பதில் வைத்திருக்கிறோம் அதுக்கு சொல்வதற்கு? அரசு இயந்திரம் இப்ப நேரடியா முதலமைச்சர் பார்வைக்கு உளவுத்துறை எல்லாம் இருக்குது. இது போன்ற கிராமங்கள்ல ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல பல்வேறு குலைகள், பல்வேறு அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கல. இப்படி போகும்போது என்ன நடக்குது? அப்போ நாம எதை நோக்கி போறது, எந்த நிலையில இதை பாதுகாப்பது, அந்த அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. எனவே இதை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை கவனம் செலுத்தி இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும். அது காவல்துறை நினைச்சா ஒரு அரை மணி நேரம் வேலை. நம்ம காவல்துறை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லி பேர் எடுத்த இந்த காவல்துறை இப்படி மெத்தனம போக்க காட்டலாமா? ஏதோ கடகோடியில தூத்துக்குடி மாவட்டம் இருக்குதுன்னு நினைச்சு விட்டுற முடியுமா? நகரத்துல வாழ்றவர்களுக்கு தான் வசதி வாய்ப்புகளோட உடனடியா மீடியாக்கள்லாம் வரணும்னு சொன்னா அப்ப கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் வாழக்கூடாதுன்னு என்னமா? அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி கணைகள். இதற்கு உடனடியாக அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் சற்று நேரங்கள் பொறுத்து இருக்க பார்க்கின்றோம். அடுத்த கட்ட நிகழ்வுகளை கலந்து பேசி இன்றைய ஈவினிங்குள்ளாக நடவடிக்கைக்கான அடுத்த முடிவுகளை எடுப்பதற்கு நிர்வாக குழுவெல்லாம் பேசி அனைத்து தரப்பு சமுதாய மக்களோட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கோம். ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் பொறுப்போடு செயல்படுகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் பொறுப்போடு செயல்பட்டு உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும்னு நீங்க கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். விரைவிலேயே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். முழு விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு பின்னால என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு காவல்துறையை விரைவிலேயே நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஜி டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் உண்மையாக நல்லவர்களோடு கைகோர்த்து தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் குரல் கொடுப்பதற்காக எந்த நேரமும் செயலாற்றுகின்ற நல்ல ஊடகத்துறைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.